Hello friends, welcome to English Pesasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா around 65000 subscribers வந்திருக்கீங்க. So thank you very much. நீங்க அவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. நிறைய லைக், நிறைய கமெண்ட்ஸ். So I feel very happy. So நம்ம சேனல் மெயினா நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் நம்ம மெயினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் நான் சொல்கிறேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஆல்ரெடி பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் மூணும் பார்த்துட்டோம். நேர்மறையான வாக்கியம், எதிர்மறையான வாக்கியம், நேர்மறையாக கேள்வி கேட்குறது பார்த்துட்டோம். இன்னைக்கு எதிர்மறையான கேள்வி, நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறதுன்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதே இது பாசிட்டிவ் அப்படி கேள்வி கேட்பீங்க, அவன் வந்திருக்கிறானா அப்படின்னு கேட்பீங்க. நெகட்டிவ் அப்படி கேட்பீங்க, அவன் வந்திருக்கவில்லையா. ஓகே, நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கிறாயா அப்படிங்கிறது பாசிட்டிவான கேள்வி. நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லையா அப்படிங்கிறது நெகட்டிவான கேள்வி. ஓகே, இதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இதெல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் நான் இது உங்களுக்குலாம் சொல்லி தந்துருந்தேன். ஸோ ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட் இதுதான் அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் அதில் என்ன இன்ட்ரோகேட்டிவ் படிக்க போகிறோம்னா நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறையான கேள்வி வாக்கியம். இது எல்லாமே என்ன எழுதியிருக்கேன் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன்ல. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி இருக்க வீடியோ பாருங்கள், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இது வெர்போட 3 வடிவம், 3 ஃபார்ம். ஓகேவா, ப்ளே அப்படிங்கிறது விளையாடுறது இல்லையா, விளையாடுங்கிறது ஒரு வெர்பு. அதோட 3வது ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ப்ளே, பிளேட், பிளேட், இந்த 3வது ஃபார்மேட். இப்போ பாடுறது, ஓகேவா, பாடுறதுங்கிறது இங்கிலீஷில் சிங், அது ஒரு செயல். அதோட 3வது வடிவம் என்னது, சங். அவ்வளோதான், சிங், சாங், சங், தட்ஸ் இட். இது மாதிரி நிறைய வெர்பு நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில இதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலான ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஐ, வி, யூ, தே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் வந்ததுன்னா சப்ஜெக்ட் அப்புறம் ஹாவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெர்பு. அந்த வெர்பு 3வது ஃபார்மேட் இந்த ஃபார்மில் இருக்கணும். ப்ளேனா அதோட 3வது ஃபார்ம் என்னது, பிளேடு, அந்த மாதிரி இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V3 அப்படின்னா 3வது அந்த வெர்பினுடைய 3வது ஃபார்ம். ஓகே, பிளேடு, கம், சங், கட், புட், ஈட்டன், டான்ஸ்டு, இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது அந்த ஃபார்ம்லேருந்து தான் அது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து தான் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களுக்கு நிறைய வெர்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வெர்புக்கும் 3வது ஃபார்ம் இருக்கும். V3 அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஃபார்ம் இருக்கும். ஓகேவா, நீங்கள் படிக்கணும் அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹீ, ஷீ, இட், நேம் வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் வெர்ப், அதுவும் 3வது ஃபார்ம் தான். வெர்புங்கிறதும் 3வது ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஹேஸ் பாருங்கள், இந்த 4 சப்ஜெக்ட் ஹேஸ், இந்த 2ம் தான் ஆக்சிலரி வெர்பு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ் இல்லையா. நீ சென்னைக்கு போயிருக்கவில்லை, நீ சென்னைக்கு போயிருக்கிறாய்ங்கிறது பாசிட்டிவ். அதுலேருந்து நான் நெகட்டிவ் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஏன்னா இதுலேருந்து நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூ போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும், யூ, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட் யூ இருந்ததுனால மொதல் ஃபார்மேட் ஹேவ் யூ போட்டிங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா யூ ஹேவ் போட்டு அடுத்து வெர்பு டேரெக்டாக 3வது ஃபார்ம் போட்டுருவீங்க. ஆனால் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நெகட்டிவ்னாலே நாட் சேர்த்துரும். ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அந்த நாட் நான் போட்டேன். ஓகே, ஹேவ் நாட், ஹேவ்ங்கிறது தான் ஃபார்மேட். இது நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால அதோட நான் நாட் சேர்த்துக்கிறேன். யூ ஹேவ் நாட் போயிருக்கவில்லை. போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, கோ. கோங்கிறது வெர்பு இல்லையா, அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, வெண்ட். நமக்கு தெரியும் 3வது ஃபார்ம், தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோ, வெண்ட், கான், 3வது ஃபார்மேட். ஓகே, யூ ஹாவ் நாட் கான், யூ ஹாவ் நாட் கான் சென்னைக்கு, இக்கு அப்படின்னா டு, சென்னை அப்படி போடுறோம். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவையும் நாட்டையும் சேர்த்து நம்ம இப்படியும் சொல்லலாம். ஓகேவா, இன்னும் நல்லாயிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவன்ட், ஹேவ் நாட்டோட ஷார்ட்டாக அப்படி சொல்லலாம். ஹேவன்ட், யூ ஹேவன்ட் கான் டு சென்னை, அவ்வளோதான். அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம்.
ஓகே, இப்போ நெகட்டிவாக கேள்வி கேட்கலாமா? நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா? நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா? நீ இதுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிருக்கலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதே தான். என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹேவன்ட் இருக்கு இல்லையா, ஹேவோட நாட் சேர்த்துருக்கா, இது அப்படியே தூக்கி முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். ஹேவ் போட்டு மேலே ஹேவ் போட்டு என் போட்டு மேலே அப்போஸ்ட்ரோஃபி டி. ஹேவன்ட். ஹேவன்ட் இது அப்படியே மறந்துடுங்க. ஹேவன்ட் முன்னாடி வந்துருச்சு. அடுத்து என்ன இருக்கும்? இது அப்படியே நீங்கள் முன்னாடி போட்டிங்க. ஓகேவா? இந்த வேர்ட் ஹேவ் நாட், அதுதான் ஹேவன்ட். அந்த ஹேவன்ட்டை தூக்கி முன்னாடி போட்டிங்க. அதுக்கடுத்து என்ன இருக்கும்? யூ கான் டு சென்னை. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஹேவன்ட் யூ கான் டு சென்னை? நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா? எப்படி? சென்னைக்கு போயிருக்கவில்லைனா யூ ஹாவ் நாட் கான் டு சென்னை. நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா அப்படின்னா ஹாவ் நாட் அதுக்கு முன்னாடி போட்டுறீங்க. ஹேவன்ட் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் பேசும்போது. ஹேவன்ட் யூ கான் டு சென்னை? நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா? முதல்ல வாய்க்குள்ளே வராத மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின். இப்போது அவர்கள் சென்னைக்கு போயிருக்கவில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அவர்கள் சென்னைக்கு போயிருக்கவில்லையா எப்படி கேட்பீங்க? சப்ஜெக்டை மட்டும் மாற்றணும். யூக்கு பதிலாக என்ன போடுவீங்க? அவர்கள்னா தே, அதுக்கு முதல் ஃபார்மேட் தான். தே போடலாமா? யூக்கு பதிலாக தே போட்டிங்கன்னா நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஹேவன்ட் தே கான் டு சென்னை? அவர்கள் சென்னைக்கு போயிருக்கவில்லையா? அவ்வளோதான். இதே இது அவர்கள் மதுரைக்கு போயிருக்கவில்லையானா சென்னைக்கு பதிலாக மதுரை போடணும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஹேவன்ட் தே கான் டு மதுரை? இவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்கள் ஊர் பேரே போட்டுக்கோங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்களா, உங்கள் ஊர் பேரையே போட்டு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வெறும் படிச்சிங்கன்னா, ஒரு தடவை படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் நிறைய படிச்சிருப்போம். இங்கிலீஷ் டீச்சர் நிறைய படிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி படிங்க, மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் நான்லாம். ஓகேவா? இப்படி பார்த்து புக்கு பார்த்து ப்ளே பிளேட் பிளேட், கம் கேம் கம், சிங் சாங் சங், கட் கட் கட், புட் புட் புட், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் வந்து நெகட்டிவாக கேள்வி கேட்குறனால நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிலரி பக்கத்தில் ஒரு நாட் போட்டுறீங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபார்மேட்லாம் ஒன்று தான். ஓகேவா? படிக்கலாம். அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லை. இது வரைக்கும் அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லை. சுத்த தமிழில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லை. இதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாப்பிட்டிருக்கவில்லை, சாப்பிட்டதில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லை எழுதலாமா? ஃபஸ்ட்டு அவன் அப்படின்னா ஹீ போட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? அவன்னா ஹீ, அதுக்கு ஹேஸ் தான் போடணும். சப்ஜெக்ட் போட்டிங்க, அடுத்து ஹேஸ் போடணும். ஹி ஹேஸ், சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். இங்கே இருக்கா? ஈட் இந்த இருக்குது. ஈட்டோட மூணாவது வடிவம், பெர்ஃபெக்டன்ஸ்னாலே மூணாவது ஃபார்மேட் தான். ஈட்டன், அதான் நீங்கள் எழுதணும். ஈட், ஏட், ஈட்டன். ஹி ஹேஸ் ஈட்டன் பிரியாணி. ஓகே, இது ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ நீங்கள் தான் சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன கரெக்ஷன்? அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கிறான் அப்படின்னா ஹி ஹாஸ் ஈட்டன் பிரியாணி. அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சிலரி பக்கத்தில் நாட் சேர்க்கணும், அவ்வளோதான். ஹி ஹாஸ் நாட் ஈட்டன் பிரியாணி அல்லது ஹி ஹாசன்ட் ஈட்டன் பிரியாணி. ஹேசன்ட், ஹேஸ் நாட், எப்படினாலும் நீங்கள் வாசிக்கலாம். ஹேசன்ட் எவ்வளோ ஷார்ட்டாக அழகாக இருக்குது, பேசும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல இப்படிலாம் பேசுகிறீங்க, ஹி ஹாசன்ட் ஈட்டன் பிரியாணி அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அடுத்தது கேள்வி, நெகட்டிவாக கேள்வி கேட்க போகிறோம். அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லையா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறீங்க. அவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கவில்லையா, நெகட்டிவான ஒரு கேள்வி. ஹேசன்ட், அதை அப்படியே முன்னாடி போட்டுருங்க. இந்த ரெண்டே அப்படியே தூக்கி இப்படி ஒன்றா போட்டுரும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஹேசன்ட், ஹீ போட்டுருங்க. அடுத்து ஈட்டன் பிரியாணி. Hasn't he eaten பிரியாணி? அவன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கவில்லையா? ஓகே, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு. இதே இது அவள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கவில்லையா அப்படின்னு என்ன போடுவீங்க? ஹீக்கு பதிலாக சப்ஜெக்ட் மட்டும் மாறும், ஷீன் மாறும்.
hasn't she eaten biryani? ஓகே இது நான் பேர் வச்சுக்கிறேன், செந்தில். hasn't செந்தில் eaten biryani? செந்தில் பிரியாணி சாப்பிட்டு இருக்கவில்லையா? ஓகே இன்னொரு நேம் வச்சுக்கிறேன், ராஜான்னு எடுத்துருக்கேன். hasn't ராஜா eaten biryani? ராஜா பிரியாணி சாப்பிட்டு இருக்கவில்லையா? எவ்வளோ புதுசாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகள் நீங்கள் வந்து என்ன சொல்லணும், பேசினாதான் நிறைய கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பிகினிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறி நின்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து டெவலப் ஆகிட்டே நம்ம வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருந்தது பார்த்தீங்கல்ல? ஓகே, தமிழில் யாரையும் நம்ம கேள்வி ஈஸியாக கேட்கலாம், அது ஈஸி. ஆனால் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறதும் ஈஸி தான். ஏன்? நமக்கு எல்லா கான்செப்டும் இப்போ தெரியும், எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஓகேவா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஓகே, இங்கிலீஷில் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது அப்படின்னா அவ்வளோதான், அதுதான் கம்யூனிகேஷன் இல்லையா? அதை தவிர எதுவுமே கிடையாது, ஒன்றும் பெரிய கடல் கிடையாது. ஓகே, இப்போ இங்கிலீஷில் வந்து ஒருத்தர் பேசிட்டு நடந்து போகிறாங்க அப்படின்னா அதை பார்த்து வியப்பாக பார்க்க தேவையில்லை, ஐயோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க, ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தாங்க அது, நாலேஜ் கிடையவே நான் என்னை பொறுத்த வரையில் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் தான், அது வந்து ஒரு நாலேஜ் கிடையாது. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய புதுசாக சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறோம், ஒரு C++, ஜாவா, ஓகே, இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், இந்த மாதிரி புதுசாக சாஃப்ட்வேர் கற்றுக்கிறீங்கன்னா அது தட் இஸ் கால்ட் அஸ் நாலேஜ். பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் லாங்குவேஜ். இங்கிலீஷுங்கிறது என்னது? ஒரு லாங்குவேஜ், அழகான ஒரு லாங்குவேஜ். தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் அது. தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழ் பேசுகிறோம், படித்தவங்களும் பேசுகிறாங்க, படிக்காதவங்களும் பேசுகிறாங்க. இதே மாதிரி US போகிறீங்க, அங்கேயும் அப்படி தான், படிச்சிருக்கிற மக்களும் பேசுவாங்க, படிக்காத மக்களும் பேசுவாங்க. ஓகே, இது வந்து ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன், பேசுகிறதுக்கு தான். கண்டிப்பாக பேசி ட்ரை பண்ணுவீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.